ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட சேல்ஸ் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா இது நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் இன்னொரு மெத்தட் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அது ஃபைவரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கோட இது நான் எதுக்கு நான் லாகின் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இப்போது கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, நான் டிசைனும் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு சேல்ஸ் வரல. இது இப்படி ஒர்க் ஆகாது ப்ரோ. நீங்கள் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணோன்னு சேல் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது பாருங்க, 500 டிசைன் போட்டு நான் டெய்லி எனக்கு எவ்வளோ சேல் வரும் அது நினச்சி பாருங்க. நானாவது பரவாயில்ல 500ல் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க 14,000 16,000 டிசைன்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இதுதான் எப்போவுமே சொல்லுவேன், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இந்த மெத்தட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மர்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது. அப்லோட் பண்ணோன்னா சேல் வரும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தட் எதுலேயும் இல்லை. நீங்கள் அப்ரூவல், நான் சொன்ன மாதிரி அப்ரூவல் கொஞ்சம் கஷ்டம் தான். இதில் நிறைய பேர் அப்ரூவல் ஆயிடுச்சு. அதுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு கங்க்ராட்ஸு. அதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நான் கன்சிஸ்டன்ட் இல்லை. எனக்கு நான் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 30 டிசைன்ஸோ 40 டிசைன் தான் லைவ் இருந்துச்சு. ஸோ இந்த 2-3 நாளில் ஒரு 40-50 டிசைன்ஸ் நான் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். செக் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இது எனக்கு அப்ரூவல் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் அப்லோட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 30-40 டிசைன் தான். ஸோ இந்த 2-3 நாளில் நான் ஒரு 45 டிசைன் இன்னும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்ஸ் கிடையாது இப்போ. ஏன்னா இந்த 3, 5 இந்த 6 சேலுமே எனக்கு ஒரு டிசைனில் வந்தது தான். ஸோ இதில் நம்பர்ஸ் கேம். இப்போ நான் 85 லான்ச் பண்ணியிருக்கேன்னா இதில் ஏதோ 2-3 கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு மந்த்லி ஒரு 10-20 சேல் கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, அதில் 70 டிசைன், இப்போ 85 டிசைன் லைவ்ல இருக்கு. இதில் ஏதோ 2-3 கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நான் அந்த டிசைன்ஸ் என்ன பண்ணுவேன்னா ஆக்டிவ் விட்டுட்டு பாக்கி சேல் ஆகாத டிசைன்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த டிசைன்ல ரிமூவ் பண்ணி மறுபடியும் புது டிசைன் போடுவேன். ஸோ எனக்கு என்னன்னா, இது கன்சிஸ்டன்ட். இந்த மாதிரி சேல்ஸ் வருது இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10 இல்லை 20 டிசைன் நான் இந்த மாதிரி பண்ணாலே மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு 40,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்னோட கோலா இருக்கும் இந்த வருஷத்துக்கு. இந்த 500மே லான்ச் பண்ணிட்டு அதுல எந்த டிசைன் சேல் ஆகுதோ அது மட்டும் நான் லைவ் விட்டுட்டு பாக்கி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல புது டிசைன் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் ப்ரோ இதோட கேமே இதுதான். இது பாருங்க, இதுல 1 2 3 4 ஷர்ட் சேல் ஆயிருக்கு எனக்கு இப்போ. ஸோ இது நான் ரீசெண்டாக லான்ச் பண்ணேன். இந்த டிசைனு 14 சேல் ஆயிருக்கு. ஸோ இது எது சேல் ஆகும் நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது தான் இதோட கேமு. அவங்க சொல்லுவாங்க இட்ஸ் அ நம்பர்ஸ் கேம்னு சொல்லி. எவ்வளோக்கு எவ்வளோ லான்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இது என்னோட சேல்ஸ் நம்பரு. நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனால் சேல் எதுவுமே வரல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் அப்ரூவல் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கங்க்ராட்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்ரூவல் ஆனவங்கள எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கோட மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவர். இது நிறைய பேர் சைன் அப் பண்ணியிருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்கல, நான் லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய பேர் கிக்ஸ் லான்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய கிக்ஸ் ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. ஃபைவருங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது நிறைய பேர் கிக்ஸ் இந்த பாருங்க, $25 $35 எல்லா டேலண்ட்டும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத டேலண்ட்ல இது இருக்கு. நம்ம அந்த ரிசோர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏதோ நான் இதுல சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு மெத்தட் எடுங்க. நான் இப்ப சொல்ல போறதுல ஒரே ஒரு மெத்தட் எடுங்க. ஒரே நீஷ்ங்கிறது மார்க்கெட், சரிங்களா? மார்க்கெட் நீஷ்னு என்னன்னு சொல்றாங்க, வாய்ஸ் ஓவர் இது ஒரு நீஷ், டிரான்ஸ்லேஷன் இது ஒரு நீஷ், லோகோ இது ஒரு நீஷ். ஸோ நீஷ்ங்கிறது மார்க்கெட். இதுல நீங்க ஒரு மார்க்கெட் எடுங்க, சரிங்களா? இப்போ லோகோ டிசைன் பிக் பண்ணிக்கோங்க. நான் இதுல உங்களுக்கு லோகோ டிசைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லோகோ டிசைன் செலக்ட் பண்ணி என்ன பண்றீங்கன்னா அப் டு 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது காட்டுறேன் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது பாருங்க, இவங்க 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இவங்க ரேட்ஸ். இவங்க பாருங்க 1000 ரிவ்யூ இருக்கு. லெவல் 2 செல்லர், டாப் செல்லர் இவரு,
24 மணி நேரத்துல உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இது வச்சு என்ன பண்ணலாம்னா, இதுல நான் சொல்ல போற மெத்தட்ல வந்து உங்களுக்கு 0 ஸ்கில் தேவை. எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மெத்தட். நான் இப்போ வந்து லோகோ டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க. இப்போ நீங்க ஒருத்தர் வந்து ஆர்கிடெக்ட் செலக்ட் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து பேனர் ஆட் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம், அப்வொர்க், ஃப்ரீலான்சர். இது கண்டிப்பா டைம் எடுக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், டைம் எடுக்காம காசு சம்பாதிக்கணும் ஆன்லைன்ல கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரி யாரோ உங்கள்கிட்ட ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவன் கண்டிப்பா வந்து ஏமாத்ததா பாக்குறேன். உங்க காசுக்காக தான் அந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுத்தாதான் அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதுல என்ன பண்றீங்கன்னா, இதுல சைன் அப் பண்ணுங்க ஒரு செல்லரா. நான் மறுபடியும் சொல்றேன், இனிஷியலா கண்டிப்பா வந்து, ஏன்னா இதெல்லாம் காம்படேட்டிவ் மார்க்கெட்டு. இனிஷியலா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க வந்து இது பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன் இந்த மெத்தட்லாம். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ப்ராஜெக்ட்ல கிடைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ரெண்டுலயும் வந்து சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. இப்போ நீ என்ன மார்க்கெட் செலக்ட் பண்றீங்களோ, இப்போ லோகோ டிசைன் இருக்குங்களா, லோகோ டிசைன் இது பாருங்க. லோகோ டிசைன்ல இது மாதிரி இருக்கு. இந்தியன்ஸ் இவங்களாம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ். இவங்கள லோகோ டிசைன் பண்ணி தரவங்க இந்த வெப்சைட்ல, அப்வொர்க்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த டாப் ரேட்டட் இருக்கான் பாரு, இவன் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிட்டு இது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட. இதுல நீங்க என்ன நீட் செலக்ட் பண்றீங்களோ அதுல போய் ஒரு யூசரை செலக்ட் பண்ணீங்க, டாப் ரேட்டர் யூசரை. அவரோட ப்ரொஃபைல் நீங்க செக் பண்றீங்க. இதே மாதிரி ப்ரொஃபைல் உங்களோடது நீங்க கிரியேட் பண்ணணும். சரிங்களா? கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஃபைவருக்கு வாங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 வித்தியாசம் சொல்லிடுறேன். அப்வொர்க்ல வந்து பிசினஸ் அப்புறம் இண்டிவிஜுவல் எல்லாம் கொண்டு வந்து அவங்க ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு லோகோ வேணும், எனக்கு வந்து ஒரு அட்மின் சப்போர்ட் வேணும், எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் வேணும், எனக்கு மார்க்கெட்டிங் கால் வேணும்னு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஏற்கனவே லோகோ டிசைன்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆள் இருக்கு ஸ்டாக்ல. இதெல்லாம் பாருங்க, டாப் ரேட்டட் செல்லர்ஸ். நீங்க இவங்களோட கான்டாக்ட்ல வச்சுக்கணும். நீங்க போய் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கணும். அதாவது அவங்க ட்ரஸ்ட் பண்ற மாதிரி. நீங்க இதுல வந்து இவங்க பாருங்க, இவங்களா டாப் ரேட்டட் செல்லர்ஸ். இவங்க கூட சும்மா நீங்க ஆர்டர் கொடுக்குற மாதிரி பேசிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்வொர்க்ல நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போடுவாங்க. எங்களுக்கு வந்து லோகோ வேணும், அது வேணும். நீங்க இந்த 2 வெப்சைட்லயும் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி டாப் ரேட்டட் செல்லரோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஒரு லோகோ டிசைனர் இருக்காரு இல்லையா, இவங்க வந்து நல்லா பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். இங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஜாப் செலக்ட் பண்ணி லோகோ கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க, இவங்களாம் வந்து லோகோ $50 கொடுத்து லோகோ வந்து வேணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல சைன் அப் பண்ணோன்னே இதுல நீங்க பிட் பண்ணலாம். இவன் வந்து $50 பண்ணி தரேங்கிறா, இவர் எவ்வளவு பண்றாரு, $25. ஸோ நீங்க இதுல வந்து $40 போட்டீங்கனாலே இவர்கிட்ட வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இதுல வந்து சைன் அப் இதுல ஆர்டர் உங்களுக்கு வந்து பிட்டிங் சிஸ்டம். இதுல வந்து நீங்க பிட் பண்ணும். உங்களை மாதிரி நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த ப்ராஜெக்ட் போட்டவங்க வந்து யாரையோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஆஃபர் பண்ணி பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்க பண்ணக்கூடியது என்னன்னா, இவர் கொடுக்குற ரிக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இவருக்கு அனுப்பி விட்டுறணும். இவர் உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த லோகோவை நீங்க டிசைன் வாங்கிட்டு இந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடணும். நீங்க ஒண்ணுமே பண்ணல, இன்டர்மீடியேட் தான் இருக்கீங்க. இதுல இங்க இருந்து ப்ராஜெக்ட் நீங்க சர்ச் பண்றீங்க. ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணி இதுல நீங்க ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணோன்னே அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இங்க கொடுக்குற இந்த கஸ்டமர் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃபைவரோட இந்த செல்லருக்கு கொடுத்துட்டு இவர் கொடுக்குற டிசைன் வந்து நீங்க இவருக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான வேலை. இதுல உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ இது ஒரே ஒரு நியூஸ் நான் சொல்லியிருக்கிறது. இதுல பாருங்க, பிசினஸ் கார்டு இருக்கு. இங்க வந்துட்டு பிசினஸ் கார்ட்ஸ் ஜாப்ஸ்ல சர்ச் பண்ணுங்க. இங்க வந்து பிசினஸ் கார்டு போட்டீங்கன்னா அதுவும் தனியா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க நான் இதுக்கு தான் சொன்னேன், ஒரு மெத்தடை பிக் பண்ணுங்க. நான் இப்போ லோகோ டிசைன் சொல்லியிருக்கேன்னா, இல்லைன்னா நீங்க பிசினஸ் கார்டு, இல்லைன்னா டிஷர்ட் டிசைனிங்கு, வெக்டார் ட்ரேசிங்கு, அதே மாதிரி ரைட்டிங்கு. நான் அடுத்த வீடியோல வந்து நீங்க எது செலக்ட் பண்ணலாங்கிறது ஒரு 4-5 ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்க அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சின்னதா வைக்கணும்னு இருந்தேன். சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா, ஃபைவர்ல ஒரு நல்ல செல்லரை பாக்குறீங்க,
அதே மாதிரி அப்வொர்க் ஃப்ரீலான்சர்ல போய் நீங்க சைன் அப் பண்ணி ப்ராஜெக்ட் சர்ச் பண்றீங்க. அதுல வந்து நீங்களும் பிட் பண்றீங்க. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இவர்கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட் வாங்கி இவருக்கு கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற கமிஷன் உங்களுக்கு. நீங்க எந்த வேலையும் பண்ணாம உங்களுக்கு சிம்பிளா வந்து இதுல ஏர்ன் பண்ணலாம். நீங்க நான் மறுபடியும் நான் சொல்றேன், கன்சிஸ்டன்ட் இருக்கணும், கண்டிப்பா டைம் எடுக்கும், ஆனா நீங்க வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நான் எல்லா மெத்தட் சொன்னதுக்கு அப்புறம் இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ரொம்ப சிம்பிள் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா டைம் எடுக்கும், கன்சிஸ்டன்சி வேணும், ஆனா நீங்க கிவ் அப் பண்ணக்கூடாது இந்த மெத்தட்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அப்ரூவல் ஆயிடுச்சு ப்ரோ, நான் டிசைனும் போட்ட சேல் வரல, எப்படி ப்ரோ வரும்? இவ்வளவு சீக்கிரம் சேல் வந்துச்சுன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த 16,000 டிசைன்ஸ் அப்லோட் பண்ற ஆளுகள்லாம் இந்நேரத்துக்கு என்ன சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தட் இதுல இருந்து பிக் பண்ணுங்க. பிக் பண்ணி இதுல இருந்து ஒரு மெத்தட் பிக் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, என்ன மாதிரி ஆர்டர்ஸ் அந்த மாதிரின்னு. ஸோ அதுல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பில்ட் ஆகும். அப்புறம் நீங்க இதுல அப்வொர்க், ஃபைவர்ல, இதுல ஃப்ரீலான்சர்ல போய் சைன் அப் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதுல வந்து நீங்க இதுல செலக்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க பிட் பண்ணுங்க. கண்டிப்பா இனிஷியலா சொன்ன மாதிரி ஃபைவர்லயும் சரி, மர்ஜ் பை அமேசான்லயும் சரி, இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்லயும் சரி, எல்லா மெத்தட்ல இனிஷியல் ஃபேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டேக் ஆக்ஷன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.